My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ரிசல்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கட் ஆஃப் மார்க் எஸ்பெஷலி இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா தாறுமாறாக குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ மார்க் குறைஞ்சிருக்கு, எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த காலேஜஸ் கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய க்ளோசிங் ரேங்க், மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தினுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிற தெளிவான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய க்ளோசிங் மார்க் அண்ட் ரேங்க் அப்படிங்கிறத பார்த்துடலாம். செகண்ட் ரவுண்டுக்கும் தேர்ட் ரவுண்டுக்கும் கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் பெரிய அளவில் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது குறையலை. இது இரண்டாம் சுற்றினுடைய க்ளோசிங் மார்க் அண்ட் ரேங்க். செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டு பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரியில் 534 மார்க்காக இருந்தது 533 மார்க்காக ஒரு மார்க் கம்மியாக இருக்குது. பிசிலையும் பார்த்தீங்கன்னா 507 to 506 நமக்கு நாகப்பட்டினமில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் 502 தான், அதே மார்க் தான், ரேங்க்கில் வேரியேஷன் இருக்குது. நீல்கிரிஸ் எம்பிசி 494 சேம் மார்க் அண்ட் ரேங்க்ல மட்டும் வேரியேஷன் இருக்கு. நீல்கிரிஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 439லேருந்து 5 மார்க் குறைஞ்சிருக்கு 434. எஸ்சிஏ 396 ரீடைன் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் 397 ரேங்க்ல வேரியேஷன் இருக்கு. இதுதான் வந்து க்ளோசிங் ரேங்க் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தேர்ட் ரவுண்ட், தமிழ்நாடு தேர்ட் ரவுண்ட். அடுத்ததாக ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தலாம். ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓப்பன் கேட்டகரி 494 செகண்ட் ரவுண்டில், தேர்ட் ரவுண்ட்லையும் அதே மார்க் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க தாகூர் மெடிக்கல் காலேஜ். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா 476லேருந்து 467 நமக்கு வந்து மதிப்பெண்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ அன்னை மெடிக்கல் காலேஜ் பிசிஎம்மில் 3 மார்க் கம்மியாக இருக்குது 467. எம்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 473 461 வரைக்கும் குறைஞ்சிருக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ். எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 411 402 மார்க்காக குறைஞ்சிருக்குது. எஸ்சிஏ 367 352 மார்க்காக கம்மியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கேட்டகரி 364 அந்த ரேங்க்ல மட்டும் வேரியேஷன் இருக்குது. அன்னை மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி புதுசாக வந்ததுனால மார்க்கில் பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 475 ஓப்பன் கேட்டகரி 468 தேர்ட் ரவுண்டுக்கு கம்மியாக இருக்குது. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் க்ளோசிங். பிசி 472லேருந்து 456 வரைக்கும் மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. பிசிஎம் 468லேருந்து 10 மார்க் கம்மியாக இருக்குது 458 தக்ஷஷீலா. எம்பிசி 468லேருந்து 452 வரைக்கும் மார்க் குறைஞ்சிருக்கு, அதுவும் தக்ஷஷீலா தான் க்ளோசிங். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 407 மார்க்லேருந்து 391 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு தக்ஷஷீலா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. எஸ்சிஏவும் அதே மாதிரி தான் 354லேருந்து 343 வரைக்கும் குறைஞ்சிருக்குது தக்ஷஷீலா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 362லேருந்து 344 வரைக்கும் போயிருக்கு கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில். ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டில் பெரிய வேரியேஷன் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு புதுசாக. ஸோ இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேரலை அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்த ரவுண்டுக்கும் நம்மளால் போக முடியாது. ஃபைனல் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டுக்கு நம்மளால் போக முடியாது. அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃபினான்ஷியல் லாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த ரவுண்டுக்குரிய வாய்ப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா மிஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தலாம். இங்கே தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் பெரிய அளவில் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ட்ராப் இன் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டா செகண்ட் ரவுண்டில் 434 இருந்துச்சு ப்ரைவேட் காலேஜஸில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ அதே இது 285 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. நிறைய மார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. 285 தான் க்ளோசிங் மார்க் ஃபார் ரவுண்ட். இது ரவுண்ட் 2, இது ரவுண்ட் 3 சரிங்களா, மாற்றி போட்டேன் பழைய டெம்ப்ளேட்டு. அன்னை மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆயிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி 229லேருந்து 114 குறைஞ்சிருக்கு. குவாலிஃபைங் மார்க் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அருணை மலையாள மைனாரிட்டி அதே தான் ரீடைன் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டின் மைனாரிட்டி உங்களுக்கு 375லேருந்து 175 குறைஞ்சிருக்கு மாதா மெடிக்கல் காலேஜ். இது ஏன் அப்படின்னா இந்த வீடிங் அவுட் ரூல் அப்படிங்கிறதுனால தான். நமக்கு நிறைய சீட் வந்திருக்கு ப்ரைவேட் காலேஜஸில், கொஞ்சம் சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ஆர்ஐ அன்ஃபில்டு சீட் எல்லாம் நமக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு ரீசன். இதில் இன்னும் ஒரு அடிஷ்னல் ரீசன் அப்படிங்கிறது வந்து வீடிங் அவுட். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைச்சவங்களுக்கு தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது வந்ததுனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது. போன வருஷம் அப்படி கிடையாது. போன வருஷம் வந்து ஆல் இண்டியா கோட்டாலையும் சீட்டு கிடச்சி, தமிழ்நாட்டிலையும் சீட்டு கிடச்சி, ஃபினான்ஷியல் லாஸஸோடு அவங்க வந்து சூஸ் பண்ணுற சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த கேண்டிடேட்ஸை வீட் அவுட் பண்ணிட்டு தான்
தேர்ட் ரவுண்டு தமிழ்நாடு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதுனால ஒரு டிராஸ்டிக் ட்ராப் அப்படிங்கிறது இருக்குது. மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் சிஎம்சியில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 115 117 ஒரு மாணவர் இங்கேருந்து டீம்டில் ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோ அல்லது 2 பேரோ கொஞ்சம் போயிருக்காங்க. ரேங்க்ல வேரியேஷன் இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நமக்கு இங்கே 285 இல்லைங்களா? ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இன்னும் மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் போன தடவை 434 இருந்துச்சு. இப்போ பாருங்க 201 வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு. 201 மார்க் வரைக்கும் குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன். கிறிஸ்டியன் மைனாரிட்டி 162, தெலுங்கு மைனாரிட்டி 120, என்ஆர்ஐ 115. இதெல்லாம் இந்த காலேஜஸ்னுடைய க்ளோசிங் மார்க்காக இருக்குது. இதுதான் தேர்ட் ரவுண்டுடைய ஆல் இண்டியா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்னுடைய க்ளோசிங் மார்க் அண்ட் ரேங்க். இந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபிள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்காக நீங்கள் அந்த காலேஜை வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரிஸ்க் எடுத்து நல்லா டைம் எடுத்து யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் ஒருவேளை ஃபினான்ஷியலாக நீங்கள் அந்த ரிஸ்க்கை எடுக்க முடியும் அப்படின்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது அட்வைசபிள். பிகாஸ் அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிப்பீட் பண்ணலாம் அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் நல்ல ஸ்கோர் அடிச்சிடுவேன், நல்ல மார்க் வாங்கிடுவேன், எய்ம் பண்ணுறேன் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு டார்கெட்டோடு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நான் அடுத்த வருஷமும் எனக்கு வந்து எப்படி மார்க் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு டயலமாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நல்லா யோசித்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு தீர்க்கமான கான்க்ரீட் டெசிஷனை எடுத்துட்டிங்கன்னா தென் உங்களுடைய டிசிஷனை குறித்து நீங்கள் ரெக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது பின்னாடி இருக்காது. ஏன்னா நம்ம தான் இங்கே டிசைட் பண்ண போகிறோம், நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ டிசைடட் கான்ஃபிடென்ஷியலி லைக் அண்ட் தென் அந்த டிசிஷனை குறித்து பின்னாடி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க காலேஜில் சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. அண்ட் கீப் தட் இன் மைண்ட் தட் ஃபினான்ஷியல் லாஸஸ் ஆர் ஆல்சோ தேர். ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு, சென்டாக் நிறைய மாணவர்கள் நிறைய கவுன்சிலிங்கில் போடுறாங்க. ஃபினான்ஷியல் லாஸஸையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சா அது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போக முடியாதுங்கிறதுனால அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதுக்கு திரும்ப திரும்ப சொல்வதற்குரிய காரணமும் அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வரைக்கும் எனக்கு தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல சார், ஃபோர்த் ரவுண்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்த் ரவுண்டில் கொஞ்சம் சீட்ஸ் வரலாம், வேகன்சிஸ் வரட்டும், எவ்வளோ சீட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ராட் போகிறத பற்றியோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியில் இப்போ வரைக்கும் எனக்கு சீட்டே கிடைக்கல, ஆல் இண்டியாலையும் கிடைக்கல, தமிழ்நாட்டிலையும் கிடைக்கல, கேன் ஐ மேக் அ ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா எஸ், ஃபோர்த் ரவுண்ட் ஆஃப் ஸ்ட்ரே ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் பண்ணலாம். வேகன்சி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் எங்கெங்கே எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு வேளை டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், ஃபில் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸை நம்ம கொடுப்பாங்க, நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அப்ராட் போகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். நிறைய கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து என்எம்சி நார்ம்ஸை ஃபில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஒரே கண்ட்ரியில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஃபில் பண்ணுறாங்க, சில யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறதில்ல. ஸோ எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நார்ம்ஸ் படி இருக்குது, எங்கே படித்தா நம்ம இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி எழுத முடியும், எஃப்எம்ஜியில் பாஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவசியம். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜஸை சூஸ் பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.